வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மள மதிச்சு, நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த உறவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கலாம் நான் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சிம்பிளான சாரீ தான் கட்டியிருந்தேன். இந்த சாரீ வந்து வெறும் ரூ. 350 தான் மீஷோவில் தான் எடுத்தது. அவங்க வீட்டில் யாருமே இல்லை. மேரேஜுக்கு முன்னாடி நடக்கிறது இது. அந்த அப்புறமா வான்னு சொன்னதை நான் பார்த்துட்டேன். பார்த்தா ரொம்ப காட்டுக்கருவையாக இருந்துச்சு. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இன்றைக்குமே மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். மாமியார் வீடுனா பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்காக போகிறோம். அந்த அப்புன்னு சொல்லுவாங்க அவங்க பேர். சின்ன வயசுலேருந்தே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப எல்லோரும் நல்ல பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதனால் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கொடுத்து அவளுக்கு பத்திரிக்கை வச்சா வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டுக்கு எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்மளை மதித்து நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க இந்த உறவெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ மனசார அவங்க கூட இருப்பாங்க, பழகுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் வந்து சாங் ஓடிட்டுருக்கு. செம்ம சவுண்டாக ஸ்பீக்கர்லாம் கட்டி விட்டு, அதனால தான் மியூட் பண்ணிட்டேன். நாங்கள் போயிட்டு பழம்லாம் வச்சு கொடுத்துட்டு மொய்யெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்தாச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. பொங்கல்லாம் நான் செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் சிம்பிளான சாரீ தான் கட்டியிருந்தேன். இந்த சாரீ வந்து என் ஃப்ரெண்டோட தம்பியோட ரிசப்ஷனுக்கு கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கட்டுறேன். வெறும் ரூ. 350 தான் மீஷோவில் தான் எடுத்தது. ஆனால் அழகாக இருந்துச்சு. இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுக்காமல் வந்துட்டாங்க. அதனால் ஆஃபீஸில் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இப்போ ஃபங்க்ஷன் போனோம்ல, அவங்க அப்புனுக்கும் எனக்கும் எங்களோட லவ்வுக்கும் நிறைய ஒரு கனெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் திருநள்ளாறு எல்லோரும் போயிருந்தோம். அப்போ வந்து பக்கத்தில் தான் வீடு வான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்க வீட்டில் யாருமே இல்லை. மேரேஜுக்கு முன்னாடி நடக்கிறது இது. அப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ யார் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருதுன்னு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. அவங்க உடனே வந்துட்டாங்க. யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி அப்புறமா வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. அந்த அப்புறமா வான்னு சொன்னதை நான் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடி என்னை பார்த்தது வந்து இவங்க தான். இப்போ ஃபங்க்ஷன் போனோம்ல, அவங்க தான். அப்புறம் அப்படியே ஹஸ்பண்டையும் ஆஃபீஸில் விட்டுட்டு நானும் அப்படியே கிளம்பிட்டேன். இருக்க சொன்னாங்க ஹஸ்பண்ட். நாற்றுலாம் நடுறாங்க, நீ போய் இருந்துட்டு போ, வீடியோலாம் எடுத்துகிட்டு போன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இல்லை, திருப்பியும் நான் வரணும், அங்கே நெட்டு வேறு இருக்காது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வரவில்லை. இந்த குளோபல் வீடியோ எடுக்க தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தா உள்ளே பார்த்தா ரொம்ப காட்டுக்கருவையாக இருந்துச்சு. பெருசாக சுத்தமே இல்லாமல் இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் சுத்தம்லாம் பண்ணி வைக்கிறோம், நம்ம போய் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாட்டா பை சொல்லிட்டு வந்துட்டேன்.